இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருப்பேன், என்னாலும் நான் உங்களோடு இருப்பேன் என்று சொல்கின்ற ஆண்டவருடைய வார்த்தையானது எப்பொழுதும் நான் உங்களோடு இருப்பேன். எவ்வளவு ஒரு அற்புதமான வார்த்தை! மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் நாம் பார்க்கின்றோம், உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருப்பேன் என்ற வார்த்தையை தன்னுடைய சீடர்களுக்கு சொல்கின்றார். தன்னுடைய சீடர்களை பார்த்து, உலகமெங்கும் சென்று நான் உங்களுக்கு அறிவித்த நற்செய்தியை பிறருக்கு பறைசாற்றுங்கள், நான் பிறரை குணமாக்கியது போல நீங்களும் மக்களை குணமாக்குங்கள். அந்த குணமாக்குதல் என்பது பலவிதமான நோய்களிலிருந்து குணமாக்குதல். அந்த விதத்திலே இந்த குணமாக்குதலை நற்செய்தி போதிக்கின்ற பணி இது சாதாரணமாக செய்ய முடியாது. விண்ணிலும் மண்ணிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிற்கு அதிகாரம் அருளப்பட்டிருக்கிறது. அந்த அதிகாரத்தை இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு கொடுக்கின்றார். அந்த சீடர்கள் வாழடி வாழையாக அருட்பொழிவின் வழியாக இன்று இறைப்பணியாளர்களுக்கு கொடுத்திருக்கின்றார்கள். எனவே ஒவ்வொரு இறைப்பணியாளரும் விண்ணிலும் மண்ணிலும் அதிகாரத்தோடு இறைப்பணியாற்றுவதற்கு, அதிகாரத்தோடு கடவுளுடைய வார்த்தையை போதிப்பதற்கு, அதிகாரத்தோடு இறைப்பணி ஆற்றுவதற்கு வல்லமை, சக்தி, ஆற்றலை பெற்றிருக்கிறார்கள். எனவே ஒவ்வொரு இறைப்பணியாளர்களும் கோழைகள் அல்ல. இறை வாக்கு உரைக்காமல் இருந்தால் கோழைகள், இறைப்பணி செய்யாமல் இருந்தால் கோழைகள், ஏழை எளியவர்களுக்கு நற்செய்தி அறிவிக்காமல் இருந்தால் கோழைகள், அல்லது நோயாளிகளை சந்திக்காமல் இருந்தால் கோழைகள், உடல் சுகம் இல்லாதவர்களை சந்தித்து 4 வார்த்தை நல்ல வார்த்தை பேசாவிட்டால், அல்லது பலவிதமான மனக்காயங்களோடு அருட்தந்தையர்களை இறைப்பணியாளர்களை நாடி வரும்பொழுது அந்த மக்களுக்கு தேவையான ஆசீர்வாதத்தை கொடுக்காத பொழுது அங்கே நாம் கோழைகளாக வாழ்கின்றோம். விண்ணிலும் மண்ணிலும் கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த அதிகாரமானது இறைப்பணியாளர்களுக்கு, ஆண்டவருடைய நற்செய்தி பணியை செய்கின்ற ஒவ்வொருவருக்கும் கொடுக்கின்றது. எனவே அந்த அதிகாரத்தை கொண்டு நாம் நற்செய்தி பணியாற்றுவோம். ஏழை எளியவர்களுக்கு, குறிப்பாக அனைத்து மக்களுக்கும் அந்த சுகம் தருகின்ற வார்த்தையை அறிவிக்கவும், அந்த குணப்படுத்துகின்ற ஆற்றலை பிறருக்கு பகிர்ந்து கொடுக்கவும் கடவுள் இப்படிப்பட்ட அரும்பெரும் பணிகளை செய்கின்ற இறை பணியாளர்களிடம் உலகம் முடிகின்ற அந்த நொடிப்பொழுது வரை உங்களோடு இருக்கின்ற காக்கின்ற தெய்வமாக கடவுள் நம்மோடு இருக்கின்றார். எந்நாளும் நம்மோடு இருக்கின்ற தெய்வம் எந்நாளிலும் நம்மோடு இருந்து நமக்கு தேவையான அனைத்து ஆசீர்வாதங்களையும் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயரால் அளித்து, இந்த நாளில் இந்த இறைச்செய்தியை கேட்ட நீங்கள் ஒவ்வொருவரும் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்களாக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கு நன்றி, மரியே வாழ்க.